பஹல்கம்ல நடந்திருக்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் இததான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு எல்லா கட்சிகளையும் ஒண்ணா சேர்த்து பேசினதுல தெரிய வந்திருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி மாத்தி மாத்தி இந்தியாக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிற அரசியல் கட்சிகளே, அரசியல் தலைவர்களே இப்போ ஒண்ணா சேர்ந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாரும் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் கூட நிக்கிறோம். இந்தியா என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பாகிஸ்தான் மேல அதுக்கு இந்தியால இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியும் ஒண்ணா நின்னு குரல் கொடுக்கிறோம்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மொத்த உலகமே வந்து இந்தியாவை இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்குது, இன்க்ளூடிங் யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்தியா கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும் தயவு செஞ்சு அமைதியா இருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் பேசுறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க தண்டனை கொடுப்போம் அப்படின்னு, அவங்களோட இமேஜினேஷனை விட அதிகமான ஒரு தண்டனை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசினதுனால ஒரு ரொம்ப பதட்டமான நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்குது. பட் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பிரேக் டவுன் பண்ணி உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோ நான் டீடைலா சொல்ல போறேன். இது தேர்ட் வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல பஹல்கம்ல என்ன நடந்துச்சுன்னு பேசியிருந்தேன். 2வது வீடியோல இந்தியா வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க, இந்த இண்டஸ் ட்ரீட்டி வாட்டரை கட் பண்ணதோட அர்த்தம் என்ன, பதிலுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து நாங்க ஷிம்லா அக்ரிமெண்ட்ல கை வைப்போம்னு பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் நேத்திக்கு வீடியோல டீடைலா பேசினேன். இன்னைக்கு 3வது நாள் நிறைய ஆக்ஷன்ஸ். ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா வந்து இந்தியால இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டருக்கும் பர்சனலா கால் பண்ணி உங்க ஊர்ல இருக்கிற எல்லா பாகிஸ்தானையும் ஒண்ணா சேர்த்து வைங்க, அவங்களை இன்னும் 2 நாள்ல அனுப்பணும்னு சொல்லி பேசினது வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்திருக்குது. என்னென்ன நடந்துட்டு இருக்கு, மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா என்ன கான்ஃப்ளிக்ட் நடந்தாலும் அதை என்னால உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினது தான். ஆல் பார்ட்டி மீட்டிங்னா அனைத்து கட்சிகளின் கூட்டம். ரஃப் டிரான்ஸ்லேஷன் அதுதானே. இந்த மீட்டிங்ல ராகுல் காந்தியா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கட்டும், இந்தியால இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான அரசியல் தலைவர்களும், மோடி, பிஜேபி இவங்களுக்குலாம் அகைன்ஸ்டா பேசக்கூடிய தலைவர்களும் எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் வந்து ஆல் பார்ட்டி. நாட் ஜஸ்ட் தி கவர்மெண்ட், நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கோலிஷன்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்து நடக்கிற ஒரு மீட்டிங் தான். இந்த மீட்டிங் வந்து சீரியஸான மீட்டிங்கா இருக்கும். ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க, கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ஆப்போசிஷன் வந்து உட்கார்றப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்பாங்க. அதுதான் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி வந்து அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்க இந்தியன் அரசாங்கம் என்ன டெசிஷன் எடுத்தாலும், ராகுல் காந்தி அப்படின்னா அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அனைத்து கட்சிகளும் அவர் மைனா பேசியிருக்காரு. மீதி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் இப்போ மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்க எல்லாரும் உங்க கூட ஒண்ணா நிக்கிறோம். பட் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து ஏன் கிட்ட எந்த செக்யூரிட்டி பர்சனலும் இல்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் மீ. நான் போன வருஷம் போயிருக்கேன், vlog பண்ணிருக்கேன். நீங்களே அதை பார்த்திருக்கீங்க. நீங்க வந்து யூடியூப்ல வந்து மதன் கௌரி ஜம்மு காஷ்மீர் vlogன்னு போட்டீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். அங்க போயிருந்தப்போ இறங்கின ஏர்போர்ட் இறங்கின இடத்துல இருந்து சரி, தனியா சிம் கார்டு வாங்குறதுல இருந்து சரி, எல்லாமே வந்து ஹை செக்யூரிட்டியா இருக்கும். அவ்வளவு ஈஸியா யாரும் இதை பண்ணிட முடியாது. அதை மீறி இது நடந்திருக்குங்கிற பட்சத்தில் ஏன் அங்க வந்து சிஆர்பிஎஃப் இல்ல, ஏன் அங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்சஸ் இல்லங்கிற கேள்வியை தான் முதல்ல வந்து ராகுல் காந்தி எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஒரு வேலி இருக்குல்ல, பைசரன் வேலி, இதுதான் வந்து மினி ஸ்விஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வேலி வந்து நியாயமா திறக்க வேண்டிய டேட்ஸ் வந்து ஜூன் மாசம் தான். ஏப்ரல் மாசம் இது திறக்க வேண்டிய டேட்ஸே கிடையாது. இது வந்து போகிறதே ரொம்ப கஷ்டம். பஹல்கம்ங்கிற இந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ட்ரக்ல போகணும், போனில போகணும், இல்ல நடந்து போகணும். அரை மணி நேரம், அதுக்கே அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும். இதுக்கு வந்து நார்மலா யாருமே வந்து இந்த சீசன்ல போக மாட்டாங்க. இது திறந்தது அரசாங்கத்தோட ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணி சிஆர்பிஎஃப் கிட்ட எல்லாம் சொல்லி திறக்கப்படல. அவங்களா இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் அங்க வந்து எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்க முடியல. அண்ட் போகிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். அதனால தான் அது நடந்த உடனேயுமே வந்து இமிடியேட்டா போய் பிடிக்க முடியல. பிகாஸ் இது நடந்து வெளியே இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் மேல போகிறதுக்கு பைக் இல்ல கார் போகிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து போகிற வழியில தண்ணி ஓடுறதா இருக்கட்டும், செடிகள் மரங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். ஸோ ட்ரக்ல தான் போகணும். ஸோ போகிறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. இதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம உடனே ரியாக்ட் பண்ண முடியல அப்படிங்கறத கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. இனிமே இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எல்லா வேலைகளும் நடக்குங்கிறதும் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் எல்லா கட்சிகளும், இந்தியால இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒண்ணா சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒரு குரலா இருப்போம். நாங்க ஒண்ணா அரசாங்கம் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நிக்கிறோம். அரசாங்கம் என்ன டெசிஷன் எடுத்திருக்குது, அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கனவுல கூட நினைக்க முடியாத தண்டனையை நாங்க கொடுப்போம். உலகத்துல அவன் எந்த மூலைக்கு ஓடினாலும் அவனை போய் நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவனை சட்டத்தின் முன் நிறுத்துவோங்கிறத வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. அதுக்கு இந்தியால இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒத்துழைச்சு நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் திறக்க வேண்டிய இந்த ஒரு வேலி இருக்குல்ல, அமர்நாத் யாத்திரை போகிற காலகட்டத்துல தான் திறக்கப்படும். அது வரைக்கும் இது திறக்கவே படாத ஒரு வேலி. அப்ப எதனால இப்படி திறந்திருக்காங்க? ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் போயிருக்காங்க. ஏப்ரல் 20 திறந்திருக்காங்க, ஏப்ரல் 22 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இந்த 2 நாள் ஏன் வந்து இது இன்டிமேட் பண்ணப்படலை ஆர்ம்டு ஃபோர்சஸ்க்குங்கிறத வந்து அடுத்து ஒரு சைடு டிஸ்கஷன், அதை பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. எனிவே அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சரி, இப்போ அரசாங்கம் வந்து இதெல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா, இவ்வளவு
இவ்ளோ எல்லா பார்ட்டியும் கூப்பிட்டு நாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்களா? அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா அவங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டருக்கும் கால் பண்ணி, உங்களோட ஊர்ல பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. இந்த ரீசென்ட் டைம்ல வந்து கிட்டத்தட்ட 1100 பாகிஸ்தானிஸ் வந்து இந்தியாவுக்குள்ள லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் விசா எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சொந்தக்காரங்கள பார்க்க வந்தவங்களா இருக்கட்டும், மெயினா வந்து மெடிக்கல் டூரிசம்காக வந்தவங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர விட ஏசியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியால இருக்குது. மெயினா நம்ம சவுத் இந்தியால இருக்குது. சென்னையிலலாம் வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம்னு தனியாவே இருக்குது. சென்னையில இருக்கிற டாக்டர்ஸ் உங்க ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க நெறைய சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு காரணத்துக்காக நெறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களை கூட வந்து இப்ப 27th ஏப்ரல் வந்து எல்லா பாகிஸ்தானிஸோட விசாவும் ரிவோக் பண்ணப்பட்டு வெளிய போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலா வந்தவங்களும் வெளிய போயிடணும். இதுக்கு மேல இங்க வந்து நாங்க அவ்ளோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மெயின்டெய்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. 29ஆம் தேதி வரைக்கும் வந்து மெடிக்கல் விசால வந்தவங்களையும் சோ அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கிறோம். ஓகே நீங்க வந்து வந்திருக்கீங்க மெடிக்கலுக்காக வந்திருக்கீங்க. உடனே மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு வந்தவங்களுக்காக நீங்க வந்து உடனே இன்னைக்கு கிளம்புங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம 25, 26, 27, 28, 29 ஒரு 5 டேஸ் கிட்ட வந்து நம்ம டைம் தரோம். அதுக்கப்புறம் நீங்க கிளம்புனா போதும்னு சொல்லியிருக்கோம். பட் அவங்களையும் வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா டிசிஷன் எடுத்து இந்தியால இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்டயும் யூனியன் டெரிட்டரியோட சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட வரைக்கும் வந்து இது சொல்லப்பட்டிருக்குது. ஓகே அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா லாங் டர்ம் விசா வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹிந்துஸ். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ் வந்து அவங்க நாட்டுக்குள்ள நிறைய துன்புறுத்தலுக்கு உட்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்தியாவுக்குள்ள வர்றாங்கனால் அவங்களுக்கு லாங் டர்ம் விசா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விசா வந்து அவங்க கிட்ட இருந்து ரிவோக் பண்ணப்படாது. அந்த விசா வைக்கக்கூடிய பாகிஸ்தானிஸ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹிந்துஸ் இருக்காங்க. அந்த கொஞ்சம் ஹிந்துஸ்ல யாராவது இந்தியாவுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களோட விசா ரிவோக் பண்ணப்படாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இங்க நடந்திருக்கிற விஷயம். ஓகே பாகிஸ்தானோட ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊருக்குள்ள ஷேர் மார்க்கெட் இருக்கும்ல. நம்ம ஊர்ல ஷேர் மார்க்கெட் இருக்க மாதிரி பாகிஸ்தான்லயும் ஷேர் மார்க்கெட் இருக்குது. அந்த ஷேர் மார்க்கெட் வந்து 2000 பாயிண்ட் வந்து உடைஞ்சு கீழ விழுந்திருக்குது. நம்ம ஊர்லயும் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிருக்குது. ஆனா அவங்க ஊர்ல அது 2% கிட்ட கீழ விழுந்திருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு டென்ஷனால தான். இந்தியா கிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்குது. பாகிஸ்தான் கிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்குது. ஆனா இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ராணுவ படையா இருக்கட்டும், இந்த சைஸா இருக்கட்டும், நம்ம ஆர்மி பட்ஜெட்ல அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ இவ்ளோ பெரிய ஒரு படையோட பாகிஸ்தான் மோதும்ங்கிற பட்சத்தில் அவங்க எக்கானமி வந்து தாங்காது. ஆல்ரெடி அந்த எக்கானமி வந்து வென்டிலேட்டர்ல தான் இருக்குது. இத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 1 இயர்க்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரேக்கிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ அப்பவே நம்ம பேசியிருந்தோம் தெளிவா பாகிஸ்தானோட எக்கானமி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. அவங்க கண்ட்ரி அவங்க ஒழுங்கா ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாட ரன் பண்றதுக்கே IMF கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் அவங்க கண்ட்ரியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் அவங்க ஊருக்குள்ளே எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் நம்ம ஊர்ல வந்து இதுக்கு ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுக்கணும்ங்கறத பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் நடந்திருக்குது. தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. நம்மளோட BSF கான்ஸ்டபிள் ஒருத்தங்க பாகிஸ்தான் சைடு தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ரேஞ்சர்ஸ் வந்து அவங்கள புடிச்சு வச்சிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மேஜர் அபிநந்தன். சோ அவங்க வந்து பாகிஸ்தான்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க லோக்கல்ஸ் புடிச்சு காயப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து அவங்க மறுபடியும் வெளியே கூப்பிட்டு வந்தோம். இந்த தடவை அதே மாதிரி ஒரு BSF கான்ஸ்டபிள் வந்து அவங்க சைடு மாட்டியிருக்காங்க. மாட்டின உடனே ஃபிளாக் மீட்டிங் நடத்தப்பட்டிருக்குது. 2 தரப்புல இருந்தும் பேசியிருக்காங்க திருப்பி கொடுத்துருங்கன்னு. பட் அதுக்கு இன்னும் பெருசா என்கேஜ்மெண்ட் வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஓகே இதெல்லாம் சரி மதன். இந்த தாக்குதல் பண்ணாங்கல்ல அவங்க என்னானாங்க? அத பத்தி யாருமே எதுவுமே சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள தேடுற வேலை தான் இப்போ இந்திய ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த பஹல்கம் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இவங்க வந்து காட்டுக்குள்ள இருந்து வந்து தாக்குதல் நடத்தி மறுபடியும் காட்டுக்குள்ள பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிருக்காங்க. அண்ட் இந்த டெரைனே வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதி. ஓகேவா? இந்த மலைப்பகுதியில அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு தாக்குதல கோழையா நிராயுதபாணிகள் கிட்ட வந்து பண்ணிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ள போனவங்கள கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்சஸ் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே டைம் ஆயிருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம உடனே பைக் கார்ல இதுலயும் போக முடியாது. அதனால போகிறதுக்கும் டைம் இருக்கு. அதனால அவங்க அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஃபுல் காடு. இப்போ இந்த காடு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் காடுங்கிறது ரொம்ப திக்கா இருக்கும். நம்ம எல்லாருமே சினிமால பார்த்ததா இருக்கட்டும், என்னோட vlogல பார்த்ததா இருக்கட்டும், நமக்கு தெரியும் எவ்வளவு திக்கா இருக்கும். இப்போ இதுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள தேடுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை இப்போ இந்திய ராணுவம் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள எங்க இருக்காங்கன்னு ஒரு மொத்த ஃபாரஸ்டே வந்து ரேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹோம் மினிஸ்டரும் அந்த இடத்த போய் பார்த்திருக்காங்க. ராணுவ தளபதி அவரும் போய் பார்த்திருக்காரு. நம்மளோட முக்கியமான வேலையா இத பண்ணவங்கள தேடுறது, காட்டுக்குள்ள அவங்க ஒதுங்கி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தேடுறது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இங்க இதெல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. TRF அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சு விட்டு இங்க ஒரு அமைப்பை வந்து 2019ல ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. ஆர்டிகல் 370 அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம். சோ இந்த அமைப்புக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான் இருக்குது. இப்போ தாக்குதல் நடத்துறதே 2 பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. சோ அப்போ இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்காங்கங்கிறதுனால தான் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரே போடா நாங்க எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல.
நாங்க எதுவுமே பண்ணல. இது இந்தியாவா எதையாவது பண்ணிக்கிட்டு எங்க மேல பழிய போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டத்த பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே தெரியும் லஷ்கர் இ தொய்பாக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு. ஒசாமா பின் லேடன கண்டுபிடிக்கிறது வரைக்கும் எங்க போய் கண்டுபிடிச்சோம்னு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாமே பாகிஸ்தான் என்னதான் டினை பண்ணாலும் அவங்க மண்ணுல இருந்து உலகம் ஃபுல்லா ஒரு தீவிரவாதம் பரவிட்டு இருக்குங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. 2025 இந்த செஞ்சுரி, இந்த வருஷம் மட்டும் இல்ல, இந்த செஞ்சுரியே இந்தியாவும் சைனாவும் காம்பீட் பண்ணி வளர்றதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல, யாரு அமெரிக்காவுக்கு அடுத்து சைனாவா இந்தியாவான்னு காம்படிஷன் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நாடு மறுபடியும் தீவிரவாதத்தை அடுத்த நாட்டுக்கு எப்படி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயல். அந்த செயலை பாகிஸ்தானும் நிறுத்திக்கணும். அதுக்கு பின்னாடி யாரு இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி மொத்த நாடேவதை பண்ணிருக்க போகுது. இதுக்கு பின்னாடி சில ராணுவ தளபதிகள் அப்படிங்கிற வேஷத்துல சுத்தக்கூடிய ஓநாய்கள் இருப்பாங்க. அவங்க அதை நிறுத்திக்கணும். இந்தியா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு எல்லா பார்ட்டிஸும் சப்போர்ட் பண்ணுவோம்னு இருக்காங்க. ஒரு இந்தியனா நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மறுபடியும் இன்னொரு தாக்குதலை எந்த ஒரு இந்தியன் மேலனாலும் வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் 100 முறை யோசிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட சேஃப்டி, நம்மளோட பதிலடி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி signing off here. நாளைக்கு நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஜெய் ஹிந்த்.